சரி, அடுத்த தகவல். உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். காவ்யா மாறன் டிஸ்கஷன். அதாவது தற்சமயம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, மெடிடேஷன் பயிற்சிலாம் தேவை. ஈசாவில் நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணலாம். ஓகே, சரியான சூழ்நிலை அமைச்சு அப்படின்னா தமிழ் சமயமாக கூட இப்போது நடத்துறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரேரு. ஆனால் திரும்ப நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். அதனால் ஆன்மீக பயிற்சி செய்யலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேர் செஞ்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் ஸ்டூடியோ, கம்பெனி எதை போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல். ஓகே, மனநிலையில் அடுத்த படிநிலை. ஓகே, அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் அமைச்சிக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு 10 crores ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து ஓரளவு சூழ்நிலையானது நல்ல விதமாக மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்போ நிறையா எல்லா சூழ்நிலையும் ஒரு அளவு நல்லதாகவே இருக்கும். ஓகே, அதனால் ஒரு 10 crores அது என்ன அப்படின்னா, நான் சில கம்பெனியெல்லாம் நான் வச்சுருக்கேன். அந்த கம்பெனிக்கெலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நானே இன்னும் சில நிறுவனங்களை ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஓகே, நிறைய விஷயத்தில் தோதாகும். அதுக்கப்புறம் இந்த கேஷ் நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன். ஓகே, ஆனால் இந்த தகவலை வந்துட்டு நீங்கள் கலாநிதி மாறன் அவரிடம் சொல்கிறதுன்றது சரிதான். அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, கூகுள் கம்பெனிக்கு நான் ட்ரில்லியன் கணக்கில் கேஷ் இருக்குது. அதனால் நான் பேசுகிறது எல்லாமே செக்யூர் தான். என்ன குழப்பிக்கிறாங்க, பேசுனா தான் தீர்வு கிடைக்கும். நாளைக்கு என்ன தோது அப்படின்றத நம்ம கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா, திடீர்னு நாளைக்கு போனால் நாளைக்கு என்ன நரகமாக தான் இருக்குது. அதனால் நாளைக்கு என்னென்ன விஷயம் தோது பார்க்கணும், அடுத்து எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதலாவது விஷயம் நம்ம எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் நிறையா விஷயம் தோதாகும். கடைசி நேரத்தில் எவ்வளோ சித்திரவதை, 2-3 நாள் முன்னாடிலாம் பயங்கர சித்திரவதை. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இவ்வளோ விஷயம் தோது செஞ்சோம், கடைசியில் எரர் ஏற்படுது அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் ராங். மறுபடியும் எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ஓரளவு தோதை அமைச்சிட்ருக்கேன். அதனால் எதோ போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, அடுத்து வந்து யாரோ ஒருத்தர் ஒரு நிலையில் ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்துக்கெலாம் தோது பண்ணுறதுன்றது சரி வராது. ஓகே, அதனால் நம்ம என்னென்ன தகவல் அப்படின்றது நம்ம உடனுக்குடனே தெரிஞ்ச அடுத்த விஷயத்தை தோது பார்த்து வச்சுக்கணும். ஓகே, சரி, அதனால் சந்தேகப்படாதீங்க. மேரேஜ் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அப்புறம் சன் பிக்சர்ஸ் வரவேற்பு இருக்குது. ஓகே, எனக்கு வந்து கேஷ் அப்படின்றது ஓகே போதுமானது. இப்போ எனக்கு தேவை டைம் தான் தேவை. ஓகே, நான் நிறையா மூவிஸ் நடிக்கணும், எனக்கு நிறையா விஷயம் தோது பார்க்கணும், அதுக்கு டைம் தான் எனக்கு தேவை. கேஷெல்லாம் எனக்கு நிறையா இருக்குது. அதனால் ஒரு சில பேருக்கு கேஷ் தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பாதை. ஓகே, அதனால் அது மட்டும் தோத அமைச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சரி, அடுத்த தகவல். அனிமேஷன் ஸ்டுடியோ டிஸ்கஷன். ஈரானில் தான் ஒரு அனிமேஷன் மூவி இருக்குது, அதை புக் பண்ணணும். ஓகேனா கிருஷ்ணா ஸ்டூடியோ அக்கௌண்ட்ஸ் எரராக இருக்குது, கேஷ் கழிக்கிறது சிரமமாக இருக்குது. அதனால் அப்புறம் கண்டிஷனில் ஓரளவு நான் தோது பார்க்கலான் இருக்கேன். ஓகே, அங்கேருந்து தான் ஓரளவு எனக்கு கேஷ் கிடச்சிச்சு அப்படின்னா தான் அது எனக்கு கொஞ்சம் நல்லா உபயோகமாக இருக்கும். அதனால் அங்கங்கே அப்பப்போ கொஞ்சம் வேலை செய்யணும். அது தகுந்த மாதிரி கம்பெனி டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் தோது பாருங்கள். ஓகே, நம்ம என்னென்ன ஷெட்யூல் அப்படின்றத நம்ம அது ஒரு லிஸ்ட் எடுத்து அதுக்காக நம்ம வேலை செஞ்சோம்னாலே போதும். ஓகே, அதனால் அப்பப்போ ஓரளவு வேலை செஞ்சோம்னாலே போதும். ஓரளவு நம்ம தோது பார்த்துக்கலாம். ஓகே, அதனால் அனிமேஷன் மூவி. ஓகே, அடுத்து லட்சுமி ஸ்டூடியோவில் ஒரு மூவி, அதுக்கப்புறம் கொரியான் ஸ்டூடியோவில் மூவி எல்லாம் புக் பண்ணணும். அப்போ தான் ரியாலிட்டியாக எல்லாமே தோதாகும். ஆனால் புக் பண்ணுறதுக்கே போராட்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா அது காசு தேவை. ஓகே, அதனால் காசு இருந்தால் தான் நிறையா விஷயம் தோதாகும். அதனால் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது தான், அதுக்காக உழைக்க வேண்டியது தான். ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், குட் ஜாப், நன்றி, வணக்கம், பாய்.